Hi friends, welcome to Clickbox Tamil. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் 10 அஃபிஷியல் சப்போர்ட் October 14, 2025 எண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நிறைய பேர் சிஸ்டமில் இப்போவும் விண்டோஸ் 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் விண்டோஸ் 10 2026 யூஸ் பண்ணாலும் விண்டோஸ் 10 எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும் அண்ட் எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காகவே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணதால் விண்டோஸ் 10க்கு அவைலபிளாக இருந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஜென்யூன் லைசன்ஸை யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட உங்களுடைய சிஸ்டம்ல லைசன்ஸ் இஷ்யூ வந்தா மைக்ரோசாஃப்ட் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாது. பட் ஸ்டில் நீங்க 2026 இப்ப யூஸ் பண்ற விண்டோஸ் 10 சிஸ்டமே யூஸ் பண்ண போறதால உங்களுடைய சிஸ்டம் லைட் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர் அண்ட் பேசிக் டாஸ்க் பண்றதுக்கு ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கும். அண்ட் விண்டோஸ் 10 ஆல்ரெடி யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நம்மளுடைய டெய்லி டாஸ்கான ப்ரௌசிங், வீடியோ வாட்சிங், MS ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் ஓல்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் கேம்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். அண்ட் என்னெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னா இட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் உடைய சப்போர்ட் எண்ட் ஆன அப்புறம் October 14, 2025 அப்புறம் விண்டோஸ் 10 சிஸ்டம்ல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸை மேபி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்க்கு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற அப்டேட்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாம போகலாம். அண்ட் TPM 2.0 அண்ட் செக்யூர் பூட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் உங்களுடைய சிஸ்டம் ஹார்ட்வேர்ல அவைலபிளா இல்லைன்னா ஓல்டு விண்டோஸ் 10 பிசியை விண்டோஸ் 11க்கு அஃபிஷியலா அப்கிரேடும் பண்ண முடியாது. அண்ட் லேட்டஸ்ட் வைரஸ்ல இருந்து உங்களுடைய சிஸ்டமை ப்ராப்பரா செக்யூர் பண்ண முடியாது. அதனால அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்செக்யூர்டு நெட்வொர்க்ஸை ஆக்சஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க விண்டோஸ் 10 ப்ரௌஸ் பண்ணி பேங்கிங் அண்ட் பர்சனல் டேட்டாஸை ஷேர் பண்றதால பிரீச் ஆக ரொம்பவே சான்ஸ் இருக்கிறதால பேங்கிங் அண்ட் பர்சனல் டேட்டாஸை இன்டர்நெட்ல ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ரிஸ்க் இருந்தாலும் நீங்க ஸ்டில் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய விண்டோஸ் 10 மேக்ஸ் டு மேக்ஸ் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வர்ச்சுவல் மிஷின்ல கான்ஃபிகர் பண்ணி விண்டோஸ் 10 ஆக்சஸ் பண்ணுங்க. ஆர் டூயல் பூட்ல லைனக்ஸ் கூட விண்டோஸ் 10 நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல விண்டோஸ் 10 அண்ட் ஃப்ரீ அண்ட் செக்யூரா லைனக்ஸையும் நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க விண்டோஸை ரொம்பவே செக்யூரா யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய ஓல்டு ஹார்ட்வேரை அப்கிரேட் பண்ணி விண்டோஸ் 11க்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணா மட்டும்தான் விண்டோஸை ரொம்பவே செக்யூரா யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க விண்டோஸ் 10 இல்லாம உங்களுடைய ஓல்டு ஹார்ட்வேர்லயே ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்டா ஒரு OS ரன் பண்ணணும்னா லைனக்ஸ் OS ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா லைனக்ஸ் OS ஓப்பன் சோர்ஸ்ன்றதால ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இன்ஸ்டால் பண்ணி செக்யூர் அண்ட் ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 10 நீங்க 2026 மட்டும் இல்லாம 2027, 28 அண்ட் 29 கூட யூஸ் பண்ணலாம். பட் சேஃபா இருக்காது. அண்ட் உங்களுடைய அன்சப்போர்ட்டட் விண்டோஸ் 10 பிசில இருந்து நீங்க விண்டோஸ் 11க்கு ட்ரை பண்ற யூசரா இருந்தா ஐ பட்டன்ல ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற வீடியோவை பார்த்து உங்களுடைய அன்சப்போர்ட்டட் பிசியை எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாம விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11க்கு ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.